பாதி நான் தான் கறந்தேன். இப்ப கஸ்டமரும் நிறைய பேர் அவங்களே கறக்க ஆமா விட்டேன். நீ கஸ்டமர் நிறைய பேர் ஏன்னா கறந்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருமே எல்லாம் என்ன பண்றாங்க, மாடு வாங்க வராங்க, ஆ, என் கூட சுத்துறாங்க. அவங்களோட அதிகமா நான் தான் சுத்துறேன். ஆமா. அப்புறம் பாலை கறக்குங்கன்னா அப்புறம் அல்ல பால் கறக்கவங்களும் எத்தனை மாடு தான் கறக்க முடியும், ஒன்னா ரெண்டா கறப்பாங்க. ஆ, அப்புறம் நம்மளும் கறந்து பார்க்குறோம். அப்புறம் அவங்களும் கறந்தா சில பேர் கறக்க மாட்டேங்கிறாங்க, சரி. சங்கி போய் நின்னுக்கிறாங்க. அவங்களோட நம்ம தான் சங்கி போய் நிற்கிறோம். ஆ, அதனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரே கறக்க விட்டுறது. கஸ்டமரை கறந்தா தானே தெரியும் அது பாலுக்கு ஒழுங்கா கறக்க தெரியுதா, கறக்க தெரியலையா, கரெக்டாக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களே இங்கே கறந்து பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களே கறக்க விட்டுறது. சரிங்கண்ணா. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து காலைல இருந்து உங்க கூட இருக்காராம்மா. ஆமா அவர் எப்படி எடுத்துறீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு ஆமா அவர் செக் பண்றதுக்காக அங்க இருந்து வந்திருக்காரு சென்னையில வரட்டு. இருந்து. அதுதான் அதுதான்ப்பா வேணும். இன்னைக்கு அவ்வளோ தூரத்துல நீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறான்னா துரைந்தர் நம்பர் 3. அஹ், துரைந்தர் நம்பர் 3. இன்னைக்கு அங்கிருந்து தாடி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து செக் பண்ண வந்து இன்னைக்கு நம்ம வியாபாரம் எப்படி பண்றோம்னு ஒரு ஒரு விசிட் பார்ப்பாரு. அவர் மாடு வாங்க வராரா வரலையோ, நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் ரெக்கமெண்ட் கூட சொல்லுவார். ஆ, போப்பா அவர் கரெக்டாக பண்ணுறாரு போங்க, கரெக்டாக பண்ணாலும் சரி, நம்ம பண்ணுற தப்பா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஏதோ ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணுறாங்க. அவர் பார்க்காத விஷயம் சென்னையில இருந்து வந்திருக்காரு. அதே பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். அவருக்கு ஏதோ இன்னைக்கு வேலை வெட்டி இல்லையான்னு தெரியல, பார்க்க வந்துட்டாரு பஸ் ஏறி. அதே சந்தோஷமான விஷயம் தான். இன்னைக்கு நான் ஈரோட்ல இருந்து சென்னை போயிட்டு சும்மா போயிட்டு வருவேனா சொல்ல பார்க்கலாம். அது வேலையே இல்லைன்னா கம்மி சோத்தின் போட தூங்கலான்னு தோணும், டிவி பார்த்து படுத்துருக்கலான்னு தோணும். இல்ல அவர் பார்க்க வந்தவர் இன்னைக்கு எடுத்து இந்த மாடு வந்து கஸ்டமர் மாட்டே அவரு கறந்து பார்த்தாரு. அவரு கறந்தாரு. அது சந்தோஷமான விஷயம் தான். அப்படிதான் வரணும். வந்து கறந்து பார்த்து நம்ம இன்னைக்கே உனக்கு ஒரு மாடு வளர்த்தணும்னு ஆசை. இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் மாடு பால் கறக்க ஆசை இல்லை, பால் கறக்க ஆசை இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னா இப்படி வந்து செக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். எனக்கு காசு கொடுத்தா வாங்குறான் வந்து, ஆனால் நான் கறந்து பார்க்கறதுக்குலாம் நினச்சா கறந்து பாருங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. கறந்து பார்க்குறோம்.